வருமானத்திற்கு அதிகமாக 372% சொத்து குவித்ததாக பெண் காவல் ஆய்வாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். சென்னை காவல்துறையின் விபச்சார தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய ராஜலட்சுமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த வாரம் அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக 372% சொத்து குவித்ததாக அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 2010ஆம் ஆண்டு சென்னை காவல்துறையில் அவர் ராஜலட்சுமி பணிக்கு சேர்ந்தார். அவர் 5.42 கோடி சொத்துக்களை குவித்திருப்பதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை ராஜலட்சுமி வரவு செலவு மற்றும் வருமானத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு செய்த போதுதான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். 1999ஆம் ஆண்டு உதவி ஆய்வாளராக காவல்துறையில் பணிக்கு சேர்ந்த ராஜலட்சுமி காவல் ஆய்வாளர் பதவி உயர்வு பெற்று சென்னையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணியாற்றினார். அதன் பிறகு சென்னை காவல்துறையில் செயல்பட்டு வரக்கூடிய விபச்சார தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளராக அவர் பணியாற்றி வருகிறார். கடந்த வாரம் அவரது வீட்டில் சோதனை என்பது நடத்தப்பட்டது. சென்னை முகப்பேரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவருக்கு சம்மன் கொடுத்து நேரில் வரவழைத்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். நன்றி சுப்பிரமணியன், விவரங்களுக்கு நன்றி.